வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் ஆப்ஷன்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இதுக்கு எல்லாமே நம்ம சிக்னல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அதை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. இதில் பேசிக்காக எப்படி என்ட்ரி எடுப்போம், என்ன மாதிரி ட்ரேட் செட்டப்பில் போகிறோம், எந்த மாதிரியான இடத்துல போகக்கூடாது அப்படின்றத பற்றி மட்டும் சிம்பிளாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்எஸ்சிக்கு தனியாக நம்ம இண்டிகேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சிபிஆர் டிஸ்பிளே ஆகும். கண்டிப்பாக சிபிஆர் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். பிவோட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நம்ம சிக்னல்ஸுடைய பேட்டர்ன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட்டில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்பாட் இருக்குது. இங்கே வந்து பை சிக்னல் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த டார்க் கேண்டில் எனக்கு பை சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போது அதே டைமில் மார்க்கெட் இது ஏற போகுதுன்னா கால் ஆப்ஷன் ஏறணும். கரெக்டாக? அப்போ கால் ஆப்ஷன் 23,300 கால் ஆப்ஷன் நான் பார்க்குறேன். அங்கே பார்த்தீங்கன்னா சேம் டைம் எனக்கு 23,000 கால் ஆப்ஷன் என்ட்ரி கொடுத்துருக்கு. 22,900 புட்டும் எனக்கு என்ன ஆகணும், செல் ஆகணும். ஸோ அதே டைமில் 22,900 புட் ஆப்ஷன் செல் என்ட்ரி முன்னாடியே கொடுத்துருச்சு, கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருச்சு. அந்த 23,000 பார்த்துப்போம். 23 கால் ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயுமே நமக்கு என்ன ஆயிருக்கு, 10:26க்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கே 10:26க்கு தான் சேம் டைம் என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே நமக்கு செல் கன்ஃபர்மேஷன் 10:24க்கே கிடச்சிருச்சு, கொஞ்சம் முன்னாடியே கிடச்சிருச்சு. புட் ஆப்ஷன் இறங்க போகுதுன்னு சொல்லிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 3 கன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஒரு என்ட்ரியை வந்து பார்த்து எடுக்கும்போது ஒரு நல்ல வின்னிங் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். அதில் வீடியோஸ் எல்லாமே லிங்க்கில் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். அதே பேட்டர்ன் தான், எந்த சேஞ்சஸும் என்எஸ்சியில் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ டார்க் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி போயிடலாம். ரீடெஸ்ட் வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுற அவசியம் இல்லை. டார்க் கேண்டில் வந்துருச்சுனாலே என்ட்ரிக்கு போயிடலாம். சரிங்களா? கன்ஃபர்மேஷன் என்எஸ்சி ஆப்ஷன்ஸ்க்கும் சேர்த்து இங்கே ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே. சரியா? இது ஸ்டாக்ஸுக்கு ஒர்க் ஆகாமல் கிடையாது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது என்எஸ்சிக்காக சிக்னல்ஸ் ரெடி பண்ணது. ஸோ இது ஃபாரெக்ஸுக்கு கொண்டு போய் போட வேண்டாம் யாரும். ஃபாரெக்ஸ் இது ஒர்க் ஆகாது, ஃபாரெக்ஸுக்கு தனியாக இருக்குது. இது என்எஸ்சிக்காகவே ரெடி பண்ணது. என்எஸ்சிக்கு மட்டுமே, ஸ்டாக்ஸ் எம்சிஎக்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் எடுத்தீங்க அப்படின்னா கூட அதுக்கான சிக்னல்ஸ் இது கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. பட் சைட்வேஸ்லேயே இருந்தாலும் அதுக்கு சிக்னல் வரும்போது கண்டிப்பாக அந்த பேண்ட் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்தால் போதும். இந்த மாதிரி சிக்னல்ஸ் உங்களுக்கு க்ளீனாக வந்து ஜென்ரேட் ஆகும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் வச்சு ரொம்ப நேரம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு வேணால் வெளியே வரலாம். இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு என்ன பண்ணுறது எதுன்னு தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சா இமீடியட்டாக வெளியே வந்துடும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த பை வந்து லோ ஸ்டாப் லாஸ் இங்கே காமிச்சிருக்கு நமக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, கொஞ்சம் மேலே ப்ராஃபிட்டில் தான் போயிருக்கு. இதோட நின்றுடுச்சு. இது எப்படி நம்ம வெளியே வர்றதா என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு க்ளவுடு வேணால் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சப்ளை டிமாண்ட் ஆனில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பை கொடுத்துருக்கு. பை கொடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக அப் சைடில் போயிட்டே இருக்குது. ஸோ பேண்டுக்கும் அப் சைடில் இருக்க க்ளவுடுக்கும் நடுவில் என்ட்ரிஸ் இது. ஒருவேளை மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா பேண்டுக்கும் டவுன் சைடில் இருக்க க்ளவுடுக்கும் நடுவில் ட்ரேட்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எப்போவுமே இந்த பேண்ட் வந்து திரும்ப போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அப் சைடில் இருக்க பேண்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், நல்லா இருந்ததுன்னா எடுக்கலாம் அந்த என்ட்ரியை. சரியா? பிரேக் அவுட்டுக்கான என்ட்ரி எப்போவுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது பாருங்கள், இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஆனால் டிஸ்டன்ஸ் பாருங்கள் இதுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போக வேண்டாம், அந்த மாதிரி சிக்னல் அவாய்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பேண்டு பாட்டம்லேயே வெளியவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாட்டமில் இந்த இடத்துல வந்து நமக்கு பிரேக் அவுட் சிக்னல் கொடுத்துருக்கா, க்ளீனாக கொடுத்துருக்கு. 3 கலர் பேட்டர்ன் கொடுத்துருச்சு. 3 கலர் பேட்டர்ன் கொடுத்துருச்சு. ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கொடுத்துருச்சு. ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆகலை. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் எங்கே போயிடுச்சு, அப் சைடில் இருக்க க்ளவுட் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இது எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு அக்யூரேட்டான சிக்னல் கொடுக்கும். இதே சேம் என்ட்ரி, இந்த என்ட்ரி நான் 3 மினிட்ல எடுத்துருக்கலாம்னா கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். 3 மினிட்லேயும் இதே சிக்னல் தான் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன், பேண்டை கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டில் இது இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். இப்போ 1 மினிட்ல எங்கே என்ட்ரி வந்திருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். அதே இடத்துல 3 மினிட்ல என்ட்ரி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கு, என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ 3 மினிட் நான் மூவ் பண்ணுறேன். ஸோ 3 மினிட்ல என்ன ஆயிருக்கு, அங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் செகண்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அங்கேயும் என்ன ஆயிருக்கு, மேலே தான் போயிருக்கு மார்க்கெட். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பை கன்ஃபர்மேஷன் பேண்ட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த பேண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த பேண்ட் ஆல்மோஸ்ட் டிமாண்ட் ஏரியாவில் இருக்கும். அப்போ தான் நமக்கு டார்கெட் அப்சைடில் வரைக்கும் இருக்க பேண்ட் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஸோ அது மட்டும் தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணி கவனிச்சு எடுக்கணும். எப்போவுமே வந்து வெளியே இருந்தது மார்க்கெட் அப்படின்னா இந்த மாதிரி பேண்ட் பக்கத்தில் டிமாண்ட் பக்கத்துலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக எப்பவுமே பிரேக் அவுட் ஆகும்னு ஆப்போசிட்டில் யோசிக்காது. பிரேக் அவுட் ஆகி முடிக்கட்டும், அப்புறமா நம்ம அதை பற்றி பார்த்துக்கலாம். பிரேக் அவுட் ஆகாத முன்னே பிரேக் அவுட் ஆகிடும் அப்படி நம்ம மேலே பை போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கோன்னா இந்த செல்லில் கண்டினியூ பண்ண முடியாது. சரியா? மார்க்கெட் அந்த பேண்ட் வந்து இந்த க்ளவுட் பக்கத்துலேயே எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதே ட்ரெண்டு தான் ஃபாலோ பண்ண பார்க்கும். சரி, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண பார்க்கும். உங்களுக்கு கிராஸ் ஓவர் ஆக போகுதுன்னா கொஞ்சம் நேரம் மார்க்கெட் சைட்வேஸ் கண்டிப்பாக சைட்வேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கிராஸ் ஓவர் ஆகும். இந்த பேண்டெல்லாம் ஃப்ளாட் ஆகும். ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பாட்டமில் இருக்க அந்த க்ளவுட் வந்து ஃப்ளாட்டாக ஆகிடும். அது வரைக்கும் இது ட்ரெண்டிங்லேயே இருக்கிறதுனால அதே சைடில் யோசிங்க. இங்கே இப்போ வந்துடுச்சு, இந்த இடத்துல ஒரு பேண்ட் வெளியே வந்துடுச்சு, இங்கே நான் பை போகிறேன்னு சொல்லி உக்காந்தீங்கன்னா இந்த செல்லை நம்ப முடியாது. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது கூடயே வந்ததுன்னா அது கூடயே ட்ராவல் பண்ணுங்கள், ட்ரெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆகிடுச்சா வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு டைம் எடுங்க. இல்லையா அப்படியே செகண்ட் லெக் போங்க. எப்போவுமே செகண்ட் லெக் போங்க. ஃபஸ்ட் லெக் எடுத்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். எப்போவுமே செகண்ட் லெக்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் லெக் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு டபுள் பாட்டம் போடுது அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பாட்டம் வருது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் லெக், இது செகண்ட் லெக். ஸோ வந்து உடனே இமீடியட் ரிவர்சலில் உள்ளே போயிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா என்ன நடக்கும், மார்க்கெட் அப்படி என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு லோ க்ரியேட் பண்ணி அடுத்து அதை டெஸ்ட் பண்ணி இன்னும் கீழே கூட கொஞ்சம் போயிட்டு அப்புறமா மேலே வந்து இப்படி போகும். ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செகண்ட் லெக் ஃபார்ம் ஆகிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த சான்ஸ் திரும்ப இதை வந்து லோ அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். சரியா? ஒருவேளை இதுவுமே வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இதுவுமே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நல்லா இந்த பேண்டை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேண்ட் எப்படி இருக்குன்னா இந்த டபிள்யூ ஃபார்ம் பண்ணும்போது அந்த பேண்ட் வந்து இப்படியே கூட ஆப்போசிட்டில் இருக்கும் உங்களுக்கு. பட் கிராஸ் ஓவர் ஆகிட்டு இப்படி திரும்புது அப்படின்னா இந்த பேண்ட் உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தானே. இந்த இடத்துல பேட்டர்ன் வரும் உங்களுக்கு. பேட்டர்ன் வந்ததுன்னா என்ட்ரி எடுங்க, பேட்டர்ன் வரலாம் எடுக்க வேண்டாம். ஸோ இவ்வளோ தாங்க மார்க்கெட். இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க இண்டிகேட்டர் இது தான். சிக்னல்ஸ் இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். என்எஸ்சிக்கும் யூஸ் பண்ண முடியும். இனிமேல் யார் வேணாலும் ஈஸியாக ட்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். வர சிக்னல்ஸை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணால் போதும். சிக்னல்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். எமோஷ்னலாக எந்த ட்ரேடுக்குள்ளேயும் போக வேண்டாம்.